பழைய பேர் அபிலாஷ், அந்த பேர் வச்சுக்கிட்டு வந்தார். சாதாரண ஆள் தான், ஆனால் பவர் டேட்டு அப்படி ஒரு பவர். நான் சொன்னேன், தம்பி என்ன எந்த பேர் வச்சுக்கிட்டு, பேருன்னா பேர் அபிலாஷ், உன் பேரில் ஆசைன்னு பேர் வச்சேன்னா அப்புறம் நீ எப்படி மேலே? ஓ அப்படியா, இல்லையா எங்களுக்கு இந்த பேர் எல்லாத்தையும் அவர் சரியில்லைங்கன்னு அவர் லாஸ்ன்னு பேர் வச்சிங்கன்னா அப்புறம் லாஸ் தானே வரும்னு. அப்புறம் நான் என்ன செய்யணுன்னாரு, பேரை நான் முழுசாக மாற்றுவேன். பரவாயில்லையா, நீங்கள் எனக்கு பேர் முழுசாக மாற்றுங்க, ஆனால் பிஸ்னஸில் ஜெயிக்கணும். அதுதான் அவங்க எய்ம் அவருக்கு. நான் பிஸ்னஸில் பெரிய ஆளாக வரணும், எனக்கு அவ்வளோ இது இருக்குன்னாரு. சரி, இவர் வரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது, அதனால் நான் பேர் முழுசாக மாற்றுவேன்னு. மாற்றின பேரை இப்போ சொல்ல மாட்டேன். அந்த பேரை கொடுத்தேன். அவர் ஒரு இடத்துல ஏதோ வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த பேரை கொடுத்த உடனே ஒரு 25 வருஷத்துக்கு குறைவு இருக்காது நான் சொல்கிறது. யூரோப்பியன்லேயே எக்ஸ்போர்ட்ஸு பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஒன்று பண்ணார், அப்புறம் இன்னொன்று பண்ணார், அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், இப்படி பண்ணி கடைசியில் ஒரு குண்டூசியிலேருந்து விலை உயர்ந்த பொருள் எந்த பொருளாக இருந்தாலும், ஃபுட் ப்ராடக்ட் எதுவாக இருந்தாலும், அதை தாண்டி எந்த பொருளாக இருந்தாலும் இவரை மீறி யாரும் பண்ண முடியாது. இவர் மீறி இல்லை, இவர் தான் நம்பர் 1. மொத்த யூரோப்பியன்றது மொத்தம் எத்தனை, 38 நாடு யூரோப்பியனுக்கு. இதில் மேஜர் நல்லா எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 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 10லேருந்து 15 நாடாவது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், பெருசாக இருக்கும். உதாரணத்துக்கு ஃப்ரான்ஸுன்னு வைங்களேன், எல்லா செக்டருக்கும் அது ஓகே. அது மாதிரி சொல்கிறேன். மொத்தமே இவர் தான், ஒரு குண்டூசி தான் இவர் தான் எக்ஸ்போர்ட்ஸ், எல்லா பொருளும் எக்ஸ்போர்ட் பண்ணார். ஒரு கட்டத்தில் எதுக்கோ நான் ஃபோன் போடுறேன், ஃபோனில் பிடிக்க முடியல, அவ்வளோ பெரிய ஆள். அப்புறம் அவர் அவங்க சிஸ்டர் வந்தது. அவன் என்ன நினச்சிக்கிட்டே இல்லை, என்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருந்தார். சட்டனாக ஃபுல் முதல்ல சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா த்ரூஅவுட் முதல்ல ஒரு கண்ட்ரி பண்ணார், அப்புறம் 2 ஒரு 6-7 கண்ட்ரி பண்ணுற வரைக்கும் என்கிட்ட கான்டாக்டில் இருந்தார். அதுக்கப்புறம் கான்டாக்ட் இல்லை. அப்புறம் அவர் சிஸ்டர் வந்தது, எங்கே உங்கள் தம்பியை, அவனுக்கு ஃபோன் போட்டால் கூட ஒரு வாட்டி எதுக்கும் ஒன்று போடுறேன் எடுக்கல, என்னண்ணா. ஓ அந்த கதை தெரியாது அவங்களுக்கு, தெரியாது. என்ன மொத்த யூரோப்பியன் அவன் தான் சப்ளை அப்படின்னுச்சு. மொத்த யூரோப்பியனுக்கு ஃபுட் ப்ராடக்ட்டு அவன் தான். இந்த போடுறான் அவனுக்கு இருக்குன்னு ஃபோன் போட்டு கேள்வி கொடுத்துரு. ஓய் என்னடாப்பா ஃபோன் போடுறான் எடுக்க மாட்டேன். ஐயா ஐயா மன்னிச்சிருங்க எடுக்கக்கூடாதெல்லாம் இல்லையா, நான் அப்போ அந்த கண்ட்ரியில் இருந்தேன், அப்புறம் இந்த கண்ட்ரிக்கு வந்தேன், இங்கே ஒரு ட்ராவல் பண்ண நான் ஃபோன் எடுத்து பேச வேண்டியதானே, என்ன மன்னிச்சிருங்க. அப்போது ஃபோனுடைய ஃப்ரீக்வன்சி இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இல்லை, இருக்கும் இந்த அளவுக்குலாம் இல்லை.